Hi guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Airtel Thanks appல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணி நமக்கு எவ்வளவு லோன் எலிஜிபிள் கிடைச்சது அப்படிங்கற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே guys, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்டர் மொபைல் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏர்டெல் சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்டெல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட ஏர்டெல் சிம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போது கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் மேனேஜ், பே, ஷாப், ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு 4 மெனு கொடுத்துருப்பாங்க. இதில் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஏர்டெல் ஃபினான்ஸ்னு போட்டு ஒரு பேனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வியூ ஆல் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகபட்சமாக இன்ஸ்டண்ட்டாகவே 9 lakhs வரையிலும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இவங்களுடைய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 12.75% லோன் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. தென் ஃப்ளெக்சிபிள் டென்யூர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 0 பேப்பர் ஒர்க் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னராக மணிவியூ அப்ளிகேஷன், டிஎம்ஐ ஃபினான்ஸ், கிரெடிட் சைசன், ஆக்சிஸ் பேங்க், ஃபைப் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக 9 lakhs வரையிலும் லோன் கிடைக்கும். ஸ்டார்டிங் வந்து 10,000 அதிகபட்சமாக 9 lakhs வரையிலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் முன்ன பார்த்தா அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் வேணும்னா நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்மளுடைய பேன் கார்டில் என்ன ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்டர் பண்ணிடுங்க. அடுத்த பாக்ஸில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அது என்னவோ அதையும் கொடுத்துட்டு உங்களுடைய ஏரியா பின்கோடையும் கொடுத்துருங்க. தென் உங்களுடைய ஒர்க் டைப், அதாவது சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா அது என்னவோ கொடுத்துருங்க. தென் உங்களுடைய இன்கம் வந்து எப்படி வாங்குறீங்க அதையும் கொடுத்துருங்க. மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்க அதையும் கொடுத்துட்டு உங்களுடைய பேன் நம்பரையும் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய சேலரி வந்து எப்படி கிரெடிட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கையில் கேஷாக வாங்குறீங்களா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்னவோ அதையும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கான லோன் எலிஜிபிள் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நமக்கு வந்து 75,000 லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக 18 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. நாம் ஸ்டார்டிங் ஜஸ்ட்டு 25,000 அதிகபட்சமாக 75,000 வரையிலும் தேவையான லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், அதே சமயத்தில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தேவையான மாதிரி ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கஸ்டமைஸாக செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் இந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 22.99%, அதாவது நியர்லி 23% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரிடு பர்சனாக இருந்துக்கிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். இப்போ கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அதுலேயே ஃபில் ஆகி தான் இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கிடைச்ச லோனை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைசன் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போது ஒன்ஸ் உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது எகைன் வந்து உங்களுடைய ஒர்க் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளாக அதை கொடுத்துருங்க. உங்களுடைய கம்பெனி நேம் கொடுத்துருங்க. தென் உங்களுடைய கம்பெனி எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதையும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எகைன் சில கேஒய்சி ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இநாச் அண்ட் இசைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிரும். ஓகே கேஸ், இந்த ஏர்டெல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மணிவியூ அண்ட் கிரெடிட் சைசன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் அந்த 2 என்பிஎஃப்சிலையுமே உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி பெஸ்ட்டாக இருந்தால் தான் லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. மற்றபடி இன்கம் ப்ரூஃப் கூட எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் அதர் பார்ட்னர் சைடுலேருந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா மேபி இன்கம் ப்ரூஃப் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்து இந்த ஏர்டெல் ஃபினான்ஸில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்குது. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, கம்ப்ளீட்டான லோன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை கேர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். அங்கேயே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே கேஸ், இந்த லோன் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேம் டைம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எஸ்கே தாட்ஸ். தேங்க்யூ.